மதம் மனிதனுக்கு அவசியமா? ஒரு கலைஞன் புதுமையானவன். அந்த கலைஞனுக்கு உடைய போக்கிலே அவனை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். அவன் எதை பேச விளைகிறான், எதை சொல்ல விளைகிறான் என்பது அவனுடைய அந்த அடிப்படை ஊழல், அவன் சமூகத்தின் மீது பார்க்கின்ற பார்வை எல்லாம் அவனை பொறுத்தது. ஆகவே இந்த தலைப்பை அவர் ஏன் எடுத்துக்கொண்டார் என்பது தொடர்பாக நான் இங்கே ஆராய விரும்புகிறேன். அன்பு மிகவும் பெரியது, ஆழமானது. இந்த இந்தியாவினுடைய அந்த அடிப்படை தளம் வேதத்தில் இருந்துதான் எழுகிறது. வேதம்தான் கிளைத்து தழைத்து பிற்காலத்தில் அது புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் பக்தி இலக்கியங்களாகவும் அது பெரிய விருட்சமாக பறந்தது. அந்த வேதத்தை யார் ஆக்கினார்கள், என்ன காலத்தில் ஆக்கப்பட்டது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. அது அறிவின் தளத்தில் இருந்து எழுகிறது. காற்றே, நான் உன்னை வணங்குகிறேன். எங்களுக்கு எந்த தீமையும் செய்யாமல் என்னென்ன நன்மையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிடும். தீயே, உன்னை நான் வணங்குகிறேன். என்னென்ன நன்மைகள் எல்லாம் மனிதனுக்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிடும். இரும்பை உருக்குகிறது, ஒளியை கொடுக்கிறது, இப்படி அது பல வடிவங்களில் அதனுடைய தன்மைகள் விரிந்து போகிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்களை பற்றி மனிதன் சிந்தித்தான். இன்றைக்கும் மனிதன் பஞ்சபூதங்களை பற்றி தொடர்ந்தும் அதனால் வருகின்ற ஆபத்துக்களை பற்றி, அதற்கு ஏதாவது நாங்கள் கேடுகள் செய்துவிட்டோமோ, உலக ஒழுங்கு மாறிப்போமோ என்று மனிதன் இன்றும் அஞ்சுகிறான். பஞ்சபூதங்களினுடைய விளைவுகளை பற்றி மனிதன் இன்றும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். என்ன வடிவம் கொடுத்தார்கள் இறைவனுக்கு என்று சொன்னால் சொல்ல முடியாது. என்ன வடிவம், என்ன உருவம், எங்கே இருக்கிறார் என்பது எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு ஆற்றல்களை வைத்துக் கொண்டு சில வரவிலக்கணங்களை கொடுத்திருக்கிறார்கள். வேதம் என்று சொல்லை பாரதியார் உடைய நீங்கள் பாடலை எடுத்து பார்த்தா தெரியும், எத்தனையோ 1000 தடவை பயன்படுத்தியிருக்கிறார். வேதம் தெரிந்தவன் பார்ப்பான் என்றார். அது பிற்காலத்தில் உடைக்கப்பட்டது. வேத திருவழியால் என்றார் கடவுளை. அது என்ன திருவழி, வேத திருவழி? அதற்கு நீங்கள் ஒரு உருவம் கற்பிப்பது மிகவும் கடினமானது. சொற்றுணை வேதியன் என்றார். இந்த வேதம் என்பதற்கு கடவுளுக்கும் வருகிறது, வேதத்துக்கும் வருகிறது. வேதம் தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டை அவர் வர்ணிக்கின்ற வேளையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், வேதம் தெரிந்த தமிழ்நாடு. சாதாரண மக்களுக்கெல்லாம் வேதம் தெரியுமா? தெரியாது. ஆனால் வேதம் தெரியாதில்லை, தெரியும். அவனவன் தன்னுடைய கருமங்களை, ஒரு விவசாயி தன்னுடைய ஒரு உற்பத்தியை செய்கிறான், தனக்காகவா செய்கிறான்? தன்னுடைய குடும்பத்துக்காகவா செய்கிறான்? இல்லை. அது யார் யாருக்கோ எல்லாம் பயன்படும் வகையில் உற்பத்தியில் நடக்கின்றன. இப்படித்தான் ஒரு தாய் தன் குழந்தையை எவ்வளவு கரிசனையோடு கணவனையும் பராமரிக்கிறாள். ஒரு தந்தை, இவர்களுக்கெல்லாம் நீங்கள் கடவுளை கேட்டால் எங்கேயும் கொண்டு போய் காட்ட தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அன்னையும் பிதாவும் முன்னொரு தெய்வம், இப்படி எல்லாம் நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே எல்லாம் அவர்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு, இந்த ஈசன் உவக்கு மின்மலர்கள், வெள்ளை நிற மல்லிகையோ வேறு எந்த மாமலரோ, வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவுமல்ல வேறு எந்த மலருமல்ல, உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அப்ப எல்லா உயிர்களும் அன்பை அடித்தளமாக கொண்டு அன்பை நேசிக்கின்ற ஒரு உயிர்களாக இந்த உலகம் அப்படியே வளர்ந்து செழித்து என்றும் வந்து கொண்டிருக்கின்றது. கெட்ட போர் செய்யும் உலகை நாங்கள் அழித்திடுவோம் என்று பாரதியார் பாடுகின்றார். கெட்ட போர் செய்கின்ற உலகு இந்த ஒரு இப்படி இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்தார்கள் என்று பிற்காலத்தில் கவலைப்பட்டிருக்கிறார்.
AK-47 கண்டுபிடித்தவர் கவலைப்பட்டிருக்கிறார். அணுக்குண்டினை கண்டுபிடித்தவர் கவலைப்பட்டிருக்கிறார். நான் இப்படியெல்லாம் இப்படியான அநியாயங்களுக்கெல்லாம் இது போகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்கிறார். இப்படி அவர்கள் பாரதூரமான விளைவுகளுக்கெல்லாம் வித்திட்டவர்கள் பிற்காலங்களில் அந்த ஆத்மாக்கள் ஏங்கி கவலைப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இந்த மதம் என்ற தலைப்பு அவர் வெறுகின்ற அந்த அடிப்படையில் எடுக்கவில்லை. அவர் எடுக்கிறார், இது பல கோட்பாடுகளை கொண்டது. திருக்குரான் வேதமா? பைபிள் வேதமா? இப்படி எத்தனையோ வேதங்கள் எழுந்துவிட்டன. ஆகவே இந்த அடிப்படைகளில் இந்த மதம் வளர்ந்து கொண்டு போகின்றது. இதை எடுத்து நாங்கள் வைத்து தூக்கி எறிய முடியாது. தூக்கி எறிந்து நாங்கள் வெளியிலே நிற்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அடையாளங்கள் இருக்கின்றன. மொழி ஒரு அடையாளமாக இருக்கிறது, இனம் ஒரு அடையாளமாக இருக்கிறது, உன்னுடைய மதம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடையாளம் துறந்தவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறார்கள் சில பேர், அடையாளங்களை விட்டவர்கள். ஆனால் அவர்கள் சில வேளைகளில் அனாதைகளோ ஒன்று ஏங்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு உலக மொத்த சனத்தொகையில் நாஸ்திகர்கள் என்று எடுத்துக்கொண்டால் சில பேர் சொல்லுகிறார்கள் ஒரு 30% நாஸ்திகர்கள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன உத்தரவாதம் என்று சொல்ல முடியாது. அது சில வேளைகளில் உயிர் விட்டு ஜீவனை விட்டு பிகின்ற வேளையில் அவரை நீங்கள் கேட்டு பார்த்தால் அவருடைய கருத்து மாறுபடும். 1940ஆம் ஆண்டு சொன்ன கருத்து 50ஆம் ஆண்டு மாறுபடும், 50ஆம் ஆண்டு சொன்ன கருத்து 60 மாறுபடும். இப்படி ஒவ்வொரு கருத்துக்களும் காலங்காலமாக மாறுபட்டு கொண்டு போகின்றன. மனிதனுடைய சிந்தனைகளும் இப்படியே மாறுபட்டு கொண்டு போகின்றது. ஆகவே அவன் எதில் தெளிவு பெறுகிறான், எவ்வாறு தெளிவு பெற்று தன்னுடைய தளத்தை பக்குவப்படுத்தி போட்டுக்கொண்டு போகிறான் என்பதில் மிக முக்கியமானது. ஆகவே இவருடைய இந்த தலைப்பில் நான் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க விருப்பமில்லை. அவரை உடனடியாக இந்த தலைப்பில் நான் அவருடைய விளக்கத்தை அளித்து சபையோர்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து இதை கொண்டு போகுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பண்பும் அறிவும் நிறைந்த அதிபர் திரு நயமூர்த்தி அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு இந்த உரையாற்ற கிடைத்ததை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோன்று இதற்கு ஒழுங்கு செய்து வந்த கல்விக்குழு செயலாளர் திரு ராஜரத்ன மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கருத்துரையை கேட்பதற்கு வந்திருக்கின்ற அறிவார்ந்த உங்களை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நேரே விஷயத்துக்கு வருவோம். இன்றைய தலைப்பு மதம் மனிதனுக்கு அவசியம். ஆனால் இந்த பற்றி பேசுவதற்கு முன்னர் நான் சில வரையறைகளை உங்களுக்கு தர வேண்டும். இங்கே இறை கோட்பாடு பற்றி நான் பேசப் போவதில்லை, மதம் பற்றித்தான் பேசப் போகிறேன். இறை கோட்பாடு தனியாக, இறை என்பது எல்லோரும் விரும்புகின்ற அறிந்த முயல்கின்ற அறிந்த ஒன்று. அதை விட்டுவிட்டு மதம் என்றால் என்ன, அது எப்படி இந்த மனிதனுடைய வாழ்விலே நுழைந்தது, அது எப்படி ஆதி காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வந்தது, அந்த மதத்தால் ஏற்படுகின்ற நிலை என்ன, அந்த மதத்தால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, அதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றித்தான் பேசுவதாக இருக்கிறேன். நான் இங்கே பேச நுழைவதற்கு முன்னர் நண்பர் லிங்கம் அவர்கள் என்னை சந்தித்தார். மதம் என்பது பற்றி அவர் கழகத்தமிழ் அகராதியிலிருந்து சுமார் 23 கருத்துக்கள், 23 அதுக்கு கருத்துக்கள் எடுத்து தந்திருக்கிறார். அதை நான் முதலில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை பற்றி ஒன்றும் பேசப் போவதில்லை. மதத்திற்கு இப்படிப்பட்ட கருத்து கொள்ளப்படுகின்றது. கொள்கை, அறிவு, கருத்து, கண்மதம், கொழுப்பு, மகிழ்ச்சி, சமயம், உடன்பாடு, செருக்கு, தாது, நோக்கம், பெருமை, பைத்தியம், போதனை, மதாளிப்பு, 14 குற்றங்களுள் ஒன்று, அதுவும் மதத்துக்கு சொல்லப்படுகின்றது. யானை மதம், வலிமை, யானைக்கு பிடிக்கின்ற மதம், யானைக்கு மதம் பிடித்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். வலிமை, விருப்பம், வெறி, வெறி என்ற கருத்து மதத்துக்கு அகராதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தூரி, தேன், பெற்றதை பெரிதாக மதிப்பது என்று அவர் 23 விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையிலே சொல்லி வைக்கிறேன். என்றால் மதம் என்பது தனியே ஒரு விஷயம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கோம் நாங்கள். அகராதி அதுக்கு பல கருத்துக்களை சொல்லுகிறோம். சரி, இப்போ மதத்தை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் முதல்ல மதம் என்றால் என்ன, அது எப்படி உருவாக்கியது, எங்கே தொடங்கியது என்பதை அறிந்து கொள்ளலாம். மதம் எப்படி உருவாகியது என்று நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால், மனிதன் தோன்றிய போது, ஊர்ப்ப பரிமாணத்தில் மனிதன் தோன்றிய போது
அவன் அடிப்படையிலே ஒரு காட்டு பிராண்டியாக இருந்தான். காட்டு பிராண்டித்தனம் குறைந்து அவன் ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்து வாழ துவங்கிய போது அவனுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. தனி மனிதனுக்கு இருந்த பிரச்சனைகளை விட ஒரு கூட்டத்துக்கு பிரச்சனை அதிகம். பாதுகாப்பு, உணவு தேடல், தங்களை காத்து கொள்ள ஒருவன், அப்படி தேடும் பொழுது அவர்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்பட்டான். ஒரு தலைவன் உருவாகினான் அல்லது உருவாக்கப்பட்டான், ரெண்டும் நடந்தது. எப்போதும் இந்த கூர்ப்படிப்படையிலே இந்த மனித குலங்களில் நீங்கள் அவற்றை வரலாற்றை எடுத்து பார்த்தால் தானாக தோன்றிய தலைவர்களும் உண்டு, உருவாக்கப்பட்ட தலைவர்களும் உண்டு. இந்த தலைவனை அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டம் ஒரு வணக்க ரூபமாக அமைந்தது. இந்த வணக்கம் அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் நோயினாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ, போரினாலோ, இன்னொரு குழும போரினாலோ இறந்து போக இன்னொரு தலைவன் உருவாகினான். இப்படியே இந்த தலைவன்கள் உருவாகும் போது இறந்தவர்கள் வணங்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழருடைய பாரம்பரியத்திலே நடுகள் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறோம். இந்த நடுகள் வழிபாடு இன்றைக்கு கீழடியிலே தரமணியிலே பொருணையிலே வரலாற்று ஆய்வுகள் செய்யப்படும் பொழுது நடுகற்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. இந்த நடுகற்களிலே அது கடவுள் வழிபாடுகளில் ஒரு தலைவன் வழிபாடாகத்தான் இருந்திருக்கிறோம். இருப்பினும் இப்படி தலைவன் உருவாகி ஒரு தலைவன் கூட்டத்தோடு இருந்து கொண்டிருந்த பொழுது இன்னும் பல பிரச்சனைகள் வந்தன. இயற்கை சீற்றங்கள், புயல், மோசமான மழை, வெப்பம், இவற்றையெல்லாம் உருவாகி தீ பார்த்த பொழுது தலைவனுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் மக்களிடையே தோன்றியது. அது அந்த தலைவனுக்கும் தோன்றியது. அந்த தலைவன் அப்பொழுதுதான் எங்களை விட மேலான ஒன்று இருக்கிறது என்று நினைத்தான். அவனுடைய கூட்டாளிகளும் அந்த தலைவனை பின்னுடத் தொடங்கினார். இவ்வாறுதான் மதத்தின் ஆரம்பம் துவங்குகிறது. அதாவது ஒரு ஒரு ஒழுங்கமைப்பு அங்கே வருகிறது. எங்களை விட மேலான ஒன்று இருக்கிறது என்ற ஒரு ஒழுங்கமைப்பு உருவாகியது. இது உலகத்திலே மனிதகுலம் தோன்றி வளர்ந்த எல்லா பகுதிகளிலும் ஏற்பட்டது. இது சாதாரணமாக நடக்கின்றது, ஒரு கூர்ப்படிப்படையிலே சாதாரணமாக நடக்கின்றது. இதனாலே பல வகையான கொள்கைப்பாடுகள் உருவாகின. இந்த கொள்கைகளை ஒரு காலத்தில் ஒரு தலைவனை அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றை வழிபட அல்லது ஆராதிக்க முற்பட்டன. இந்த அடிப்படை தான் மதத்தின் அடிப்படை. இந்த வழிபாட்டு முறைக்கு இலகுவாக சில கடவுள்கள் உருவாக்கப்பட்டார்கள். கடவுள்கள் அவர்களும் தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவர்களை எங்களுக்கு மேலவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள். தத்துவ ஆசிரியர் சிக்மண்ட் ஃப்ரைட் சொல்கிறார், இயல்பாகவே மனிதர்களிடம் தர்க்கத்திற்கு பொருந்தாத சடங்குகளையும் அறிவுக்கொப்பாத சில அபூர்வ நம்பிக்கைகளையும் வைத்துக் கொள்ளுகின்ற தூண்டுதல்கள் இருக்கின்றன. தர்க்கத்துக்கு ஒப்பாதவை சில இருக்கின்றன, அறிவுக்கொப்பாத பல விஷயங்கள் இருந்தன. ஆனால் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை எங்களிடையே இருக்கிறது. இதனால் அவர்கள் தமக்கு ஒரு புனிதத்தன்மை கிடைத்ததாக நம்பினார்கள். மக்கள் தமக்கு ஒரு புனிதத்தன்மை கிடைத்ததாக நம்பினார்கள். இந்த புனிதத்தன்மை தான் மதமாக உருவாகியது என்று ஃப்ரைட் சொல்கிறார். ஆனால் பிரெஞ்சு வரலாற்று தத்துவியலாளரான எமில் டேக்கன் சொல்கிறார், மதம் தனிமனிதனை சார்ந்தது அல்ல, அது சமுதாயத்துடன் ஒருங்கிணைந்தது. ஒரு சமூக நீட்சியின் பொருட்டே மதம் உருவாக்கப்பட்டது. மதங்களை தக்க வைக்க வேண்டுமானால் தனி மனித வாழ்க்கையை அதில் முற்றிலுமாக ஒருங்கிணைக்க வேண்டும். மதத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் தனி மனித வாழ்க்கையுடன் அவற்றை முற்றிலுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகவே சடங்குகளும் தர்க்கமில்லாத நம்பிக்கைகளும் பிரார்த்தனைகளும் சம்பிரதாய நிகழ்வுகளும் கிரியைகளும் உருவாகின என்று சொல்கிறார். இது ரெண்டு வகையான கருத்து. சிக்மண்ட் ஃப்ரைடுடைய கருத்து உண்டு, எமில் டேக்கனுடைய கருத்து உண்டு. இரண்டுமே ஓரளவு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கின்றன, மதம் எப்படி வந்தாலும். அப்படியானால் முதலில் நாங்கள் மதத்திற்கு ஒரு பரமட்டான வரைவிலக்கணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வரைவிலக்கணத்தை எடுத்து வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். வரைவிலக்கணத்துக்கு அப்பால் பேசுவது முறையற்றது. எனவே மதம் என்பது ஒரு மனிதன் தன்னோடும் சமுதாயத்தோடும் எப்படி இணங்கி நடக்க வேண்டும்
என்பதை அறிவுறுத்துவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழுமத்தின் நம்பிக்கை என்று பொதுவாக குறிப்பிடலாம். தன்னோடும் சமுதாயத்தோடும் இணங்கி நடந்து கொள்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழுமத்தின் நம்பிக்கை. இந்த சமுதாயத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும், எங்களுக்கு மேலே ஒருவன் இருக்காண்டு, அதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும் மதம். இது ரெண்டு விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை சொல்வதாக இருக்கலாம். சொல்லாமோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை, இதுதான் சடங்கு சம்பிரதாயம். இன்னொன்று, குறிப்பிட்ட கட்டளைகளுக்கும் சடங்கு சம்பிரதாயத்திற்கும் அமைய நடக்க வேண்டும் என்ற கட்டளை இடுவதாகவும் இருக்கலாம். இங்கேதான் சில மதங்களை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ரிலிஜன் என்று சொல்லுகிறோம். நாங்கள் மதம், சமயம் என்று ரெண்டு சொற்களை உபயோகிக்கிறோம் தமிழிலே. ரெண்டுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. மதம் என்பது வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளாலும் சம்பிரதாயமான நடைமுறைகளாலும் அடைக்கப்பட்ட கட்டிறுக்கமான ஒன்று. மதம் என்பது மிகவும் கட்டிறுக்கமான ஒன்று. அதிலே சம்பிரதாயங்கள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும். சமயம் என்பது, நாங்கள் இந்த சமயம் என்ற சொல்லை சமயம் என்று உபயோகிக்கிறோம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அந்த நேரத்துக்குரிய ஒரு விஷயம். சமயம் அந்த தீர்வை காண்பதற்கு வலிமைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைப்பான வாழ்க்கை முறை என்பது சமயம். வலிமைப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைப்பான வாழ்க்கை முறை, அவ்வளவுதான். இங்கு அதீத கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆயினும் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையும் சுய கட்டுப்பாடும் வலியுறுத்தப்படும். சமயங்களிலே கட்டுப்பாடுகள் கிடையாது, அதீத கட்டுப்பாடுகள் கிடையாது. ஆனால் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையும் ஒரு ஒழுங்கும் அங்கே கிடைக்கும். முக்கியமாக சமயத்துக்கு மதவிலக்கு செய்யும் அதிகாரம் கிடையாது. இதை நான் என்னத்துக்கு சொல்லுகிறேன் என்றால், சில மதங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதை நான் மன்னித்துக் கொள்ளுங்கள், இதிலே வேறுபட்ட மதத்தினர் நீங்கள் இருக்கலாம். இஸ்லாம் மதத்திலே சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை விட்டு நீங்கள் விலகினால் உங்களை மதவிலக்கு செய்யும் அதிகாரம் அந்த மதத்துக்கு இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் பிற்காலத்தில் பின்பற்றி வந்த சைவ சமயத்திலே மதவிலக்கு அதிகாரம் கிடையாது. ஈவன் கிறிஸ்டியானிட்டியிலே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற அந்த கட்டளைகள் இருக்கின்றன. தமிழர்கள் சைவ சமயத்திலே கட்டளைகள் என்பது கிடையாது, வாழ்க்கை முறை இருக்கிறது, நெறிமுறை இருக்கிறது. இந்து சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்து சமயம் ரிக்வேத அடிப்படையிலே உருவானது. ரிக்வேதத்தின் அடிப்படை தான் இந்த மற்ற 3 ரிக், இசுக்கு, யசு, சாமம் ஆகிய அடுத்த 3 அதன் சம்பந்தமாக அதை எப்படி உபயோகிப்பது, எப்படி பிரயோகிப்பது என்று கொண்டு வரப்பட்டவை. அந்த ரிக்வேதம் தான் இந்து சமயத்தின் அடிப்படை. இந்த ரிக்வேதத்திலே மனுநீதி முக்கியமானது. நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் அங்கே மனுநீதி மிகவும் கட்டுப்பாடாக வைத்திருக்கப்பட வேண்டிய ஒன்றை நாங்கள் கவனிப்பதில்லை. சைவ சமயத்திலே சிவன் என்று நாங்கள் சொன்னாலும் ருத்திரனை வழிபடும் முறைதான் இருந்தது. அந்த ருத்திரன் தான் பிரசிவனாக மாற்றப்படுகிறான். அதற்கு பல காரணங்களை சொல்ல போது அது சமயம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை விட்டு விடுவோம். ஆனால் சைவ சமயத்தில் 4 பாதங்கள் சொல்லப்படுகின்றன. அவை கட்டளைகள் அல்ல. சரியை, கிரிகை, யோகம், ஞானம். நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமானால் சரியை இருந்து கிரியைக்கு போய், கிரியையிலிருந்து யோகத்துக்கு போய், ஞானத்துக்கு போய் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். இல்லை, சரியை மாத்திரமே, தனியே சரியை செய்வதன் மூலமே நீங்கள் இறைவனை அடையலாம். கிரிகைகளின் மூலமே இறைவனை அடையலாம். யோகத்தின் மூலமும் இறைவனை அடையலாம், ஞானத்தின் மூலமும் இறைவனை அடையலாம். எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு எந்த பாதம் முக்கியமாக இருக்கிறதோ, தாங்கள் எந்த படிக்கட்டிலே நின்று தங்களை தேற்றிக் கொள்ளப் போகிறார்களோ அதை செய்து கொள்ளலாம். அந்த கட்டுப்பாடுகளையும் சைவ சமயத்தில் கிடையாது. புத்த சமயத்தை எடுத்துக்கொண்டால் முதலிலே சொல்ல வேண்டும், புத்தம் ஒரு மதமும் அல்ல, சமயமும் அல்ல. புத்தம் ஒரு வாழ்க்கை நெறி. புத்தர் ஒருபோதும் கடவுளை பற்றியோ, இறையை பற்றியோ, சமயத்தை பற்றியோ பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் படித்திருக்கிறோம். புத்தர் வெளியிலே வரும்போது, இளவரசனாக இருந்து வெளியிலே வரும்போது ஒரு பிச்சைக்காரனை கண்டார், ஒரு இறந்த சவ ஊர்வலத்தை கண்டார். அப்படியெல்லாம் சேர்ந்து அவருடைய மனம் மாறியது இல்லை. புத்தருடைய காலத்திலே அந்த சிற்றரசு, ஒரு ஆற்றின் 2 பக்கம் 2 சிற்றரசுகள் இருந்தன. புத்தரின் தந்தையார் ஒரு அரசனாக இருந்தார். ஒவ்வொரு வருடமும் அந்த ஆற்றின் தண்ணீருக்காக, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற தண்ணீர் பிரச்சனை போல, அந்த ஆற்றின் தண்ணீருக்காக 2 அரசர்களும் அடிபட்டு ஆயிரக்கணக்கிலே மக்கள் அந்த ஆற்றிலே இறந்து இரத்த வெள்ளம் ஓடியது. இந்த இரத்த வெள்ளம் தான் புத்தரை மாற்றியது.
எனவே புத்தர் ஒரு சமய வாழ்க்கையை யோசிக்கவில்லை, எப்படி இந்த மனிதனை மாற்றுவது என்றுதான் யோசித்தார். நாங்கள் இங்கே இலங்கையிலே இன்றைக்கு புத்தத்தை ஒரு மதமாக கை கொள்ளுகிறோம். அது மதம் அல்ல. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த மதம் எப்ப தோன்றினது அதை நாங்கள் பார்க்கிறோம். மதம் தோன்றினதுக்கு காலம் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனித குலம் எப்போது தோன்றியதோ, வெவ்வேறு கட்டங்களிலே வெவ்வேறு இடங்களிலே மனித நாகரிகம் வளர்ந்ததோ, அங்கே ஒரு வழிபாட்டு முறை அமைந்தது. அந்த வழிபாட்டு முறையிலே தான் இந்த மதங்கள் தோன்றின. உண்மையிலே உலகிலே 4000 தொடக்கம் 5000 வகையான மதங்கள், வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன என்று யுனெஸ்கோ குறிப்பிடுகிறது. அதை நாங்கள் முக்கியமான மதங்களை பார்த்தால் கிறிஸ்டியானிட்டி ஏறக்குறைய 2.2 பில்லியன், அதிலே 45,000 கல்ஸ் இருக்கின்றன. நம்ப முடியுமா? 45,000 பிரிவுகள் கிறிஸ்டியானிட்டியிலே இருக்கின்றன. எங்களுக்கு தெரிந்தது கேத்தலிசம், புரொட்டஸ்டன்ட், இங்கே நாங்கள் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அப்படி நிறைய எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் 45,000 பிரிவுகள் இருக்கின்றன கிறிஸ்டியானிட்டி. அதே போல அங்கே 6 முக்கிய பிரிவுகள், மொத்தம் 46 டிஃபரண்ட் இதுகள் இருக்கின்றன. இஸ்லாமிலே 1.5 பில்லியன் இருக்கின்றன. 1.5 பில்லியன், சாரி மன்னிக்கவும், கிறிஸ்டியானிட்டியை 2.2 பில்லியன் மக்கள் தற்போது கடைபிடிப்பதாக சொல்கிறார்கள். 2.2 பில்லியன், 102 கோடி. அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை 1.5 பில்லியன் மக்கள் கடைபிடிப்பதாக சொல்கிறார்கள். அடுத்த பெரிய மதம் இஸ்லாம். அதிலும் 6 பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் 2 முக்கியமாக இருப்பது சன்னியன், ஷியா. இந்த 2 மதங்களுமே தங்களுக்கு அடிபட்டுக் கொள்வதை நீங்கள் இன்றைக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸையும் மற்ற கண்ட்ரிஸையும் ஒப்பிட்டு புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மதத்துக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன. ஹிந்துசத்திலே 1.16 பில்லியன் மக்கள் இருக்கிறார். இந்த ஹிந்துசம் எப்போது வந்தது? இந்து சமயம் எப்போது உருவாகியது? ஆதி சங்கரரால் 8ஆம் நூற்றாண்டில் தான் இந்து மதம் உருவாக்கப்பட்டது. அதற்கு முந்தி சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம் என்ற மதங்கள் தான் இருந்தன. சாரி, சைவம் இல்லை, சாக்தம், சைவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் ஆகிய 6 மதங்கள் இருந்தன. இந்த மதங்களை எல்லாம் ஒன்றிணைத்துத்தான் ஆதிசங்கரர் இந்து மதத்தை உருவாக்கினார். ஆனால் ஆதிசங்கரர் இந்து மதத்தை உருவாக்கிய பொழுது மனுநீதியை அவர் வலியுறுத்தவில்லை. பிற்காலத்திலே வந்த ஆரியர்களின் தூண்டுதல் தான் மனுநீதி இந்து சமயத்திலே வலியுறுத்தப்படுகிறது. இது சாதாரணமாக உங்களுடைய நோக்கத்துக்காக. சரி, தமிழரின் மதம் என்ன? தமிழரின் மதம் என்ன? இன்றைக்கு கடைசியாக கீழடியிலே செய்த ஆய்வுகளிலே இரும்பு உபயோகத்தில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு உருக்கப்படுகிறது, இரும்பு உருக்காலைகள் இருக்கின்றன. எஃகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எஃகு உருக்காலைகள் இருக்கின்றன. அமெரிக்க நிறுவனங்களின் கார்பன் டேட்டின் படி ஏறக்குறைய இன்றையிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கே ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கிறது. நம்ப முடிய விஷயம். ஒரு நகர நாகரிகம் ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழிடம் இருந்திருக்கிறது. எங்களுடைய சங்க காலத்திலே இந்த நகர நாகரிகம் பற்றி பாடல்கள் வருகின்றன. ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ரூஃபும் இருக்கவில்லை. இன்றைக்கு இந்த கிடைத்த இந்த ப்ரூஃப்கள் அதை தமிழருக்கு ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்பதை தெளிவுபடுத்துகின்றன. ஆனால் ஒரு விஷயம், இந்த நகர நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட போது கூட ஒரு கடவுளர் உருவச்சிலையோ ஒரு கடவுளர் இதுகளோ கண்டுபிடிக்கப்படவில்லை. அங்கே ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் ஆசீவகம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆசீவகம் என்ற வாழ்க்கை முறை சமணத்திலும் அதனுடைய பகுதிகள் சமணத்திலும் புத்த மதத்திலும் காணப்படுகின்றன. ஆகவே இந்த ஒரு மத நம்பிக்கையற்ற வாழ்க்கை முறையால் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சமயமாகத்தான் தமிழரின் சமயம் இருந்தது. அப்படியானால் எவ்வாறு இந்து சமயம் வந்தது? இந்து சமயம் பிற ஆதிசங்கரால் சேர்க்கப்பட்டது. இப்பொழுதும் கூட அந்த சமயங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. இன்னமும் வைஷ்ணவர்களிடையே வடகலை தென்கலை அடிப்படை இருக்கிறது.
அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றாக்க வேண்டி தீர்க்க வேண்டும் என்றுதான் ஆதிசங்கரர் இதை செய்தார். இப்போ தமிழருக்கு இந்த மதம் வேறு, தமிழருடைய வாழ்க்கை முறை வேறாக இருந்தாலும் இப்பொழுது இந்து சமயத்துக்களே அது அடங்கி விடுகிறோம். அதனால்தான் தமிழரின் சமயம் என்று சொல்லப்பட்டதை ஒழிய அது தமிழரின் மதம் என்று சொல்லவில்லை. சங்க காலத்திலே தமிழர் கடவுள்கள் பற்றிய உரையாடல்கள் இருந்திருக்கின்றன. அதிலும் ஒரு சுவையான விஷயம் என்னென்றால், இந்த கடவுளர்கள் எல்லாம் திணை பற்றிய கடவுள்கள். உலகத்திலே ஒரு இடத்திலும் அப்படி கடவுள் கிடையாது, ஒரு நாகரிகத்திலும் கிடையாது. 5 இணைகள், முதல் 4 திணை எடுப்போம், இந்த 5 இணைகளுக்கும் ஒரு கடவுள். என்ன காரணம் என்றால், அந்த திணைகளால் வருகின்ற பிரச்சனைகள், மருதம் முல்லை நெய்தல், குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற முதல் 4ஐயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். குறிஞ்சியிலே மலையும் மலை சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடத்திலே வேட்டை தான் முக்கியம். உங்களுடைய உணவு வேட்டை. எனவே வேட்டையை செய்தவன் தலைவனாக்கப்பட்டான், குமரனாக்கப்பட்டான். அவன் பிறகு வேலனாக்கப்பட்டான். அங்கே வேல் முக்கியமாக இடத்தை பெற்றதால் அவன் வேலனாக்கப்பட்டான். அதே மாதிரி முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், அது காடும் காடு சார்ந்த இளமும் கருமையானது, சூரிய உள்ளே புகாது. அங்கே பாம்புகளும் விஷஜந்துக்களும் கூட. எனவே அங்கே திருமால், கருமையான ஒருமுடைய திருமால் கடவுளாக கொள்ளப்படுகிறார். அதே போல மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம். அங்கே நாங்கள் வயல் செய்கிறோம், தோட்டம் செய்கிறோம். அங்கே எங்களுக்கு ஒளி, சூரிய ஒளி முக்கியமாக இருப்பதால் சூரிய ஒளியை ருத்திரன் தருகிறான் என்று பிறகு அது இந்திரனாகவும் கொள்ளப்பட்டான். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். கடலும் கடல் சார்ந்த இடத்திலே முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு தருவது மழை. மழை நேரத்திலே கடலும் கடல் சார்ந்த இடமும் மோசமான பாதிப்பு அடைகின்றன. ஆறுகள் வந்து வெள்ளத்தை அள்ளி போகின்றன. கடல்லே போய் உங்களுக்கு மீன் பிடிக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகும் பொழுது அந்த சமுதாயத்திலே அதுக்கு வருணனை கடலாக, மழையை தருகின்ற வருணனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவனை வணங்கினான். இவ்வாறு இந்த 4 நிலங்களுக்கும் வந்தன. இந்த 4 நிலங்களும் திரிந்துதான் பாலைவனம் உருவாகும். பாலைவனத்திலே யார் கடவுளாக கொள்ளப்பட்டார்? தாய். கொற்றவை. பாலைவனத்திலே யாரும் உங்களுக்கு உணவு, அம்மா தான் உணவு தர வேண்டும். அப்பா தேடிக்கொண்டு வந்தால் தேடிக்கொண்டு உணவு எடுக்க போனாலும் அம்மா தான் உணவை சமைத்து எல்லாம் தர வேண்டும். எனவே தாயை, ஒற்றவையை கடவுளாக தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மூலம் மற்ற சமயங்களிலே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, கடவுள் முறை தமிழருடைய மதத்திலே இருந்திருக்கிறது. நான் மதம் என்று உபயோகிக்கிறேன், தமிழுடைய மதத்திலே உபயோகிக்கின்றோம். இனிமேல் நான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு முதலில் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த மதங்களை பற்றி குறை சொல்லவோ அதை பற்றி வியாக்கியானம் செய்யவோ நான் வரவில்லை. என்னுடைய பங்கு இந்த மதத்தின் பங்களிப்பு சமூகத்துக்கு எப்படி இருக்கிறது, அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை உங்களுக்கு கோடிட்டு காட்டுவதுதான். மதம் ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரம், அதிலே இன்னொருவர் தலையிட முடியாது. நான் ஒரு மதத்திலே இருப்பதும் விட்டு இன்னொரு மதத்துக்கும் போவதும் என்னுடைய விருப்பம், அதை இன்னொருவர் தலையிட முடியாது. எனவே மத நம்பிக்கைகளை நான் இங்கே தலையிடவில்லை, இறை நம்பிக்கையிலும் நான் தலையிடவில்லை. இறை நம்பிக்கை என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு, அங்கே இதை பற்றி நான் பேசப்போவதில்லை. மதம் முதலாவதாக செய்த விஷயம் மக்களின் காட்டு மிராண்டித்தனத்தை மாற்றியது. ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒழுங்கமைப்பு வேண்டுமானால் அங்கே அந்த காட்டு மிராண்டித்தனம் குறைந்து கொஞ்சம் மனிதத்தனம் வர வேண்டும். அதை மதம் உருவாக்கியது. சமூக பழக்க வழக்கங்கள், சட்டங்களை கட்டமைத்து விழுமியங்களை உருவாக்கியது. ஒரு மனித குலத்துக்கு மதம் ஒரு விழுமியத்தை உருவாக்கியது. அந்த விழுமியங்கள் உருவாக்கப்படாவிட்டால், அந்த மதம் அதை செய்யாவிட்டால் மிகவும் மோசமான நிலையிலே இந்த மனித குலம் இருக்குது. சமூகத்தை தனி மனிதன், குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்புகள் கொண்டு வந்தார். தனி மனிதன் அவனுக்கான குடும்பம் ஆரம்பத்திலே குடும்பங்களாக இல்லாவிட்டாலும் அது ஒரு கட்டமைப்புகள் கொண்டு வருவதற்கு இந்த மதம் முக்கிய பங்களிப்பு அளித்தது. குற்றச்செயல்களை, சட்டத்தை மீறுபவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற கொள்கையை உருவாக்கியது. அது மதம் செய்யும். இன்ன குற்றத்தை செய்தவனுக்கு இன்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சில மதங்கள் நேரே சொல்லுகின்றன. மற்றது அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது ஒன்றிற்கு மேலே ஒரு நம்பிக்கை வைக்க உதவியது. ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்த வேண்டுமானால், வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால்
ஏதாவது ஒரு விஷயத்திலே அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒன்றில் கடவுள் நம்பிக்கை, அல்லது தன்னுடைய தொழிலில் நம்பிக்கை, அல்லது மற்றவன் மேல் நம்பிக்கை, ஏதாவது ஒரு விஷயத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றிலே நம்பிக்கை வை என்று மதம்தான் முதல் மனிதனை உருவாக்கியது. டாக்டர் சிவமோகனை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மனநல மருத்துவர் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவருடைய சிகிச்சை முறையிலே சடங்குகள் மூலம் மனித மனத்தின் பிறழ்வுகளை திருத்தி அவற்றை ஆற்றுப்படுத்தலாம். சமயத்திலே செய்யப்படுகின்ற கிரியைகள் சடங்குகள் மூலம் நீங்கள் மனிதனுடைய நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் நடவுப்புறத்தை உடையவன் என்றால் அவனை பைத்தியம் என்று சொல்கிறோம். அதை மாற்றலாம். அதற்கு பெரிதாக மருந்து தேவையில்லை. ஏனென்றால் 90% மக்கள் உலகத்திலே நடத்தை பிறல் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் அது ஒழுங்கான ஒரு கட்டமைப்பின் மூலம் சொல்கிறார். இங்கே கொழும்பிலே இருக்கிற ஒரு பிசிஷியன், பேர் பிசிஷியன், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, அவர் சொல்லுவார், அந்த பேஷண்ட் நீங்கள் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த பூஜை செய்கிறவர்களெல்லாம் பார்க்க விடுங்க. இது ஒன்றும் வைத்தியம் இல்லை, ஆனால் இது மன வைத்தியம். அதாவது விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மதத்தின் தன்மை அந்த மனிதனில் படிந்திருப்பதால் அங்கே நடக்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் அவனுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கின்றது. அதை இன்றைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. மருத்துவ சம்பந்தமாக சொல்ல போனால் பிளட் பிரஷரை குறைக்கிறது. இன்றைக்கு பல மதங்கள் இந்த தியானத்தை தங்களுடைய அடிப்படை பொருளாக கொண்டிருக்கின்றன. மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் முதலாக தியானத்தை பொது வழியில் கொடுத்தார். மற்றவர்கள் எல்லாம் சுவாமிகள் அவர்களுக்கு இடையில் மகரிஷி மகேஷ் யோகி தான் அவர் சயின்டிஃபிக் முறை மூலம் பொது வழியிலே கொடுத்தார். அமெரிக்க யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய நாடி துடிப்பை 30 செகண்ட்களுக்கு நிறுத்தி காட்டி தியானத்தின் மூலம் செய்யலாம் என்று நிறுவினார். அதாவது உங்களுடைய உடல் இதை நீங்கள் குறைத்து உங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரலாம் என்று ப்ரூவ் பண்ணி அவர் அந்த தியானத்தை அவர் எல்லா இடமும் படைப்பினார். அதுக்கு பிறகு இன்றைக்கு எத்தனையோ தியான மையங்கள், எத்தனையோ தியான முறைகள் இருக்கின்றன. அது வேறு. ஹெல்த்தி இம்யூன் சிஸ்டம், உங்களுடைய மனுஷனுக்கு முக்கியமாக இம்யூன் சிஸ்டம் தேவை. அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுடைய உடம்பு தான் செய்ய வேண்டும். வைத்தியர்கள் சொல்வார்கள், மேன் இஸ் த ஹீரோ நாட் த மெடிசன். அதாவது உங்களோட உடம்பு தான் உங்களுடைய நோயை மாற்ற வேண்டும். இந்த மருந்துகள் ஒரு ஊக்கி, அது நோயை மாற்றாது. உங்களுக்கு வரும் நோயை உங்களுடைய உடலிலே ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களால் தான் மாற்ற முடியும். அது இம்யூன் சிஸ்டத்தை வளர்க்கிறது. அதாவது ஒரு நம்பிக்கை உருவாக்குறது, நீண்ட ஒரு நல்ல தொடர்புகளை உருவாக்குறது மதம். சோஷியல் பாண்ட்ஸ், அதாவது சமூக கட்டமைப்பின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிந்துணர்வை, நல்ல ஒரு உறுதுணை உணர்வை ஏற்படுத்துகிறது. மிக முக்கியமாக டிப்ரெஷனை உரைப்பதிலே மதத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது. இவையாவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டவை. மதத்தினுடைய இந்த பங்களிப்பு மக்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறது. அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த மத முறையாக இருக்கலாம். அந்த மதத்திலே நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு அந்த மதத்தினுடைய கட்டுப்பாடுகள் அதனுடைய அமைந்து போவதன் மூலம் அவன் ஒரு சுகமான வாழ்வை பெறுகிறான். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த இளைஞர் மத்தியிலே மதம் என்ன செய்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஞாயிறு பாடசாலை, வேத பாடசாலைகள் என்று எல்லா மதங்களிலுமே இருக்கின்றன. அந்த வகையான பாடசாலைகள் மூலம் ஆரம்ப வகுப்பிலிருந்தே ஒரு சிறுவனது நடத்தை கோலம் மாற்றப்படுகிறது. மாற்றப்படுவதில்லை, அவன் அங்கே மாறிக்கொள்கிறான். அதனாலே அவனுக்கு ஒரு தலைமை பண்பு, பேச்சாற்றல், குழுவாக இயங்குதல், சமூக நோக்கு என்பன உருவாகுகிறது. இன்றைக்கு ஒரு மதத்துக்குள்ளாலே இல்லாத இருப்பவர்களை விட ஒரு மதத்தினூடு, மத பாடசாலைகளினூடு வருகின்ற இளைஞர்களிடையே ஒழுங்கும் கட்டமைப்பும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படியான விஷயங்களை இளைஞர்களை மதம் உருவாக்குகிறது. மற்றது பிள்ளைகளின் சமூக பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. எப்படி இன்றைக்கு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட உதவுகிறது, மற்ற விஷயங்களிலிருந்து விடுபட உதவுகிறது, மற்ற பிரச்சனைக்குரிய விஷயங்களிலிருந்து விடுபட ஒரு மதத்தின் நெருக்கம் உதவுகிறது. கூட்டிணையும் பண்பு,
ஒன்றாக இணைந்து ஒரு காரியத்தை செய்தல், தனியாக இல்லாமல் கூட்டிணைந்து காரியத்தை செய்தல், சக மனிதரை மதிக்கும் தன்மையை ஏற்படுத்துதல். என்னை போல பிறனையும் நேசி என்று இயேசு தன்னை போல பிறனையும் நேசி என்று இயேசு சொன்னதைப் போல இந்த மதம் இளைஞர்களிடையே அதை பரப்புகிறது. மற்றது மிக முக்கியமாக யாவரும் சமம். மனித பிறவியிலே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, யாவரும் சமம் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டை இளைஞர்கள் மத்தியிலே விதைக்கிறோம். ஸோ ஏன் அப்போ நாங்கள் பார்க்குறோம் இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யுது, அப்போ மதம் எவ்வளவு முக்கியமானது இந்த நாங்கள் இப்போ யோசிக்கிறோம். அதாவது ஒரு கல்ச்சரை, ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதிலும், ஒரு மோட்டிவேஷன், ஒரு தூண்டலை உருவாக்குவதிலும், உங்களுடைய நடத்தை கோலங்களை மாற்றுவதிலும் மதம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மதம் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுடைய ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு ஐடென்டிட்டி தருகிறது. சில இடங்களுக்கு நீங்கள் போனால் சில நாடுகளிலே வேறு மொழி பேசுபவர்களாக இருப்பார்கள், வேறு குழுமத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய மதம் என்றவுடன் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை அங்கே கிடைக்கிறது. அது ஒரு மதம், அந்த மதம் ஒரு ஐடென்டிட்டியை எடுத்து கொடுக்கிறது. இது கிறிஸ்டியானிட்டியிலே இது மிக அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பிற நாடுகளுக்கு போகும்போது. அது மாத்திரமில்லை, இந்த மத சமய நிறுவனங்கள் மிகப்பெரிய உதவிகளை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு என்ன கர்நாடகாவுக்கு இந்த தண்ணி பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனையின் போது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக பைப்லைன், பெரிய பைப்லைன், அது பிரம்மாண்டமான பைப்லைன் போட்டார்கள். அதற்குரிய முழு காசும் சத்யசாயி நிறுவனத்தால் வழங்கப்படும். முழு காசு. அப்போ ஒரு மத நிறுவனம், ஒரு சமய, ஒரு இதான சார்பான நிறுவனம், அதுக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்குற பற்றியும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்துகிறது, ஒரு சிறந்த வைத்தியசாலையை நடத்துகிறது ஒரு மத நிறுவனம். இது வேறு பல நிறுவனங்களும் இப்படி செய்கின்றன. ராமகிருஷ்ண மடத்தின் பங்களிப்பு உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமாக ராமகிருஷ்ண மடம் இலங்கை மாத்திரமல்ல, எல்லா நாடுகளிலுமே கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வதிலும், அவர்களை வளர்ப்பதிலும், பாடசாலைகளை உருவாக்குவதிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறது. கல்வி அறிவை ஊட்டுவதிலே ராமகிருஷ்ண மிஷன் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, வடலூர் ராமலிங்க அடிகள் என்று இத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, வள்ளலார்னு சொல்லப்படுகிறது. இந்த வள்ளலார் மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட கிராமத்திலே இருந்தவர். இந்த வள்ளலார் சுருக்கமாக சொல்ல, இந்த வள்ளலாருக்கும் ஆர்மனாவலுக்கும் இடையில் ஒரு வழக்கு கூட இருந்தது. எங்களுடைய ஆர்வலருக்கும் இடையிலே ஒரு வழக்கு கூட இருந்தது. அப்போ அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதியிலே தான் அவர் இருந்தார். அந்த கிராமத்து மக்களை உருவாக்குவதிலே, அவருடைய அறிவை மேம்படுத்திலே அவர் மிகவும் பணி செய்தார். 2 முக்கியமான விஷயங்கள் அவருடைய கொள்கை. அவர் ஒரு சமயவாதி அல்ல. அவர் சொல்லுகிறார், சாதி சமய செழுக்கை விட்டொழித்தேன். அவர் சொல்லுகிறார் என்றால், அணையா விளக்கு அணையா அடுப்பு, அதான் நம்முடைய கொள்கை. அணையா விளக்கு எதற்காக? உங்களுடைய அறிவை கூட்டுவதற்கு. உங்களுக்கு விளக்கு, இருளிலிருந்து உங்களை இருளை விளக்குவதற்கு விளக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய அறிவை மேம்படுத்த ஒளி தேவைப்படுத்த. அதுபோல பசியை இல்லாமல் பண்ண அடுப்பு தேவைப்படுது. இன்றைக்கும் அவருடைய அந்த வடலூரிலே எப்போது போனாலும் அங்கே ஒரு அடுப்பு பொய்ந்து கொண்டிருப்பதையும், அவர் ஏற்றி வைத்திருந்த விளக்கு எரிந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் காணலாம். அது ஒரு சாதாரண ஒரு மனிதனாலே ஒரு சமய நோக்கிலே எவ்வளவு ஒரு, இன்றைக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நிலைப்பாடாக வந்திருக்கு. ஆனால் அங்கே சமய கோட்பாடுகள் கிடையாது. அது ஒரு மிக வித்தியாசமான இது. மதம் இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யும். மதம் ஒரு கெட்ட விஷயம் செய்ய இல்லையா? நிறைய செய்யும். இன்னைக்கு இந்த இஸ்ரேல் காசா சண்டை, இதற்கு முக்கிய காரணம் என்ன? எபிரேய வேதம், ஹீப்ரு வேதம், அதாவது பைபிளிலே, அவருடைய ஹீப்ரு பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாடு உன்னுடையது, இதை நீ எப்படியாவது அடைந்து கொள்ளும். இதை இஸ்ரேலிய பிரதமரே ஒரு முறை சொல்லியிருக்கார். முந்தி இருந்த இஸ்ரேலிய பிரதமர் சொல்லியிருக்கார்,
அதற்காக நாங்கள் சண்டைப்படுவோம். ஒரு முக்கியமான சண்டையை உருவாக்கிவிட்டு மதம் பேசாமல் இருக்கு. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு விட்டே இருக்கிறோம். எவ்வளவு காலமாக விஷயங்கள் நடந்தாலும் ஒரு மதம் ஒரு பெரிய சண்டையை உருவாக்குறது. டிஸ்கிரிமினேஷன், சாதி, அதாவது சனாதன தர்மத்தின் மூலம் 4 வகை சாதியை உருவாக்கியதும் ஒரு மதம்தான். இந்த மனிதர்களுக்கிடையே சாதி பூத்தப்பட்டதற்கும் மதம் ஒரு முக்கியமான காரணம். டிவைட் அண்ட் ரூல் இலங்கையிலே நடக்கிறது. 2 முக்கியமான சமயங்கள். ஒரு சமயத்துக்கு எல்லா வசதிகளும், ஒரு சமயத்தின் இடத்தை இன்னொரு சமயம் பிடித்து என்ன செய்யலாம், ஒரு சமயத்துக்கு வசதிகள் இல்லை. இந்த டிவைட் அண்ட் ரூலும் மதத்தாலே தான் உருவாக்கப்படுகிறது. கார்ல் மார்க்ஸ் ஒரு முறை சொன்னார், மதம் மக்களுக்கான ஓப்பியம், மக்களை ஓதி ஏற்றுகின்ற ஒரு விஷயம். உண்மை. மதத்தால் நடக்காத சண்டைகளாக நடக்கின்றன. இந்த மதத்தில் மாத்திரமில்லை, கிறிஸ்டியானிட்டியிலும் இருக்கிறது, இலங்கையிலே இருக்கிறது. இன்றைக்கு கூட நான் இடத்தை சொல்ல விரும்பவில்லை, யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்ச் சாதி பிரச்சனையால் மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட எல்லா மதங்களும் இந்த பிரிவினையை உருவாக்குகின்றன. அதைவிட மோசமானது, இன்றைக்கு மத தலைவர்கள் என்று சொல்லிக்கின்ற பல பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். இந்த ஜெரோம் அவர் இருக்கிறார், வேறு ஃபாதர் ஜெரோம் இருக்கிறார், அப்படி நிறைய பேர் இருக்கிறார். நிறைய பணம். அந்த பணம் அங்கிருந்து வந்தது? மக்களிடமிருந்து. மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம், மக்களின் பணம். அவர்கள் ஒரு தொழில் முனைவார்களோ அவர்களோ அல்ல, இந்த மக்கள் கொடுத்த பணம் அவர்களை பெரியவர்களாக்கிய. மற்றது இந்த கல்ட்ஸ் என்று சொல்வார்களே, அதாவது ஒரு ஒரு செக்டர், அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சிந்தனை உடைய மக்கள், சில சிந்தனை உடைய மத கோட்பாடுகள் தற்கொலையை வலியுறுத்துகின்றன. கடவுளை காண வேண்டுமானால் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுகின்ற என்று சில மதங்கள் வலியுறுத்தும். இதுவும் மதம் சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு அறிவு. மதத்தின் பேரால் போதை வஸ்துக்களும் கொடுக்கப்படுகின்றன. சில சில நான் சொல்ல மன்னிக்க வேண்டும், சில சுவாமிகளின் இதிலே அவர்களுடைய கொடுக்கப்பட்ட தீர்த்தத்திலே போதை வஸ்துக்கள். இப்படி மதம் கன பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அது மாத்திரமல்ல, மக்களை இருட்டிலேயே வைத்துக் கொள்வது. மதத்தின் பெயரால் மற்றவர்கள் சொல்வது பிழை, விஞ்ஞானம் சொல்வது பிழை என்று அவர்களை இருட்டிலேயே வைத்துக் கொள்வது. அதைவிட மோசமானது, ஏழை மக்களின் நிலங்களை கையகப்படுத்துகிறது, அரசாங்கத்தின் நிலங்களை கையப்படுத்துகிறது. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வழக்கு, தமிழ்நாட்டிலே வழக்கு போய் கொண்டிருக்கிறது. கோவையிலே ஆயிரக்கணக்கான ஏக்கரை ஒரு சுவாமியார் பிடித்து விட்டார். யானைகள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறி அட்டகாசம் புரிகின்றன. அதை ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதாக அப்படி நடக்கிறது. மதத்தின் பெயரால் கொலைகளும் நடக்கின்றன. சோம்நாத், வட இந்தியாவில் உள்ள சோம்நாத் கோயில், சோம்நாத் டெம்பிளை ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த முஸ்லிம்கள் 6 தடவை கொள்ளையடித்தார்கள். அவர்கள் ஒரு கையிலே பைபிளும், ஒரு கையிலே குரானும், ஒரு கையிலே வாளும் கொண்டு வந்தார்கள். குரானை பிடிக்கிறியா, தலையை தாரியா, அது நடந்தது. இது வரலாற்று உண்மை. அது மாத்திரமல்ல, இந்த சமயத்திலே 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டார். இவையெல்லாம் மதத்தின் பெயரால் கொலைகள் நடக்கின்றன. மன்னாரிலே கூட சங்கிலியன் கொலை செய்தான் என்ற ஒரு கதை இருக்கிறது. எனக்கு அதை பற்றி உண்மையானது அப்படி ஒரு கதை இருக்கிறது. ஆகவே மதம் இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்கிறதோடும் பல கெட்ட விஷயங்களையும், முக்கியமாக இந்த சமூகங்களை பிரிக்கின்ற, மக்களின் தனித்துவத்தை இழக்க பண்ணுகின்ற, மக்களை இருட்டுக்கிள்ளை தள்ளுகின்ற, அறிவை நோக்கி நகர முடியாதபடி செய்கின்ற ஒரு முக்கிய காரியத்தையும் செய்கிறது. இன்றைக்கு இந்த மதத்தின் நிலைமை என்ன? கண்டெம்பரரி, அதாவது இந்திய நிலைமை எப்படி இருக்கிறது? 2 விஷயங்களை மதம் செய்கிறது. ஒன்று, பூகோளமயமாக்கலை ஊக்குவிக்கிறது.
அதே நேரம் பூகோளமயமாக்கலை எதிர்க்கிறது. ரெண்டும் செய்யும். சில சமயங்கள் பூகோளமயமாக்கலை ஊக்குவிக்கின்றன, எல்லாரையும் சேர்த்து உண்டாக்குன்றது. அதுக்கு ஒரு காரணம் இந்த மதத்தை பிரிப்பித்தல். சில சமயங்கள் இல்லை, நாங்கள் மாட்டம் என்று பூகோளமயங்களை எதிர்த்து மக்களை பிரித்து விடுகின்றோம். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் என்றது மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இன்றைக்கு சட் ஜிபிடியிலேருந்து வேறு ஏஐ ஃபார்ம்ஸுக்கு வந்து விட்டோம். அதாவது இன்றைய தொலைநோக்கு இதிலே எங்களுடைய டெக்னாலஜி மிகவும் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. சில மதங்கள் இவற்றை முற்றுமுழுதாக எதிர்க்கின்றன. அதனாலே இன்றைக்கு இளைஞர்களிடையே மதங்களுடைய ஊடாட்டம் குறைந்து வருகிறது. இளைஞர்கள் அதையும் புதிதாக புதிய விஷயங்களை தேடி செல்வர்கள் ஆர்வம் உள்ளவர்கள். அப்போ மதத்தின் கட்டுப்பாடு இந்த டெக்னாலஜிகளிலே வர அவர்கள் மதத்தையும் விலக்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுத்துகிறது. சண்டையை உருவாக்கி இருக்கிறது. நான் முதலே சொன்னேன், இஸ்ரேலில் இருக்கிற சண்டை. இஸ்ரேல் மாத்திரமல்ல, சின்னீஷா முஸ்லிம்களுக்கிடையே ஏற்படுகின்ற நாட்டு சண்டைகளும் இதே தான். எங்களுக்கும் கூட 2 மதங்களின் சண்டைகள் இருக்கின்றன. மற்றது மதம் அரசியல் மயப்படுத்துகிறது. இலங்கையிலே அது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு, ஆனால் அங்கு அரசியல் மதமயப்படுத்தப்படும். மியான்மர், மலேசியாவிலே சைவர்களோ இந்துக்களோ தங்களுடைய இறுதிக்கிரைகள் செல்ல கூட சில தடங்கல்கள் சில இடங்களிலே இருக்கின்றன. ஆகவே இவ்வளவுதான். நான் மதத்தை நல்லதோ கெட்டதோ ஒன்று உங்களுக்கு சொல்ல வரவில்லை. மதம் என்றால் என்ன, எப்படி உருவாகியது, மதத்தின் தேவை எப்படி ஏற்பட்டது, அது எப்படி வளர்ந்தது, அதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கிறது, அந்த மதத்திலே நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் பிறப்பாலே மதம் பெற்றவர்கள், நாங்கள் அறிவாலே மதம் பெற்றவர்கள் இல்லை. நாங்கள் பிறந்த ஆஸ்பத்திரியில் எங்களை மாற்றி இருந்தால் சில விட ஒரு மதத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் பிறப்பாலே மதம் பெற்றவர்கள். ஆனபடியால் எங்களுடைய அறிவை கொண்டு நாங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். சமரியாக நான் சொல்வதானால், மனிதன் பிறப்பாலேயே மதத்தையோ அல்லது மதமின்மையோ பின்பற்ற ஆரம்பிக்கலாம். பிறப்பாலேயே தான் இந்த விஷயங்கள் நடக்கிறது. தன்னுடைய வீட்டிலே என்ன வகையான மத நம்பிக்கையோ என்ன வகையான மதமின்மை நம்பிக்கை இருக்கிறதோ அதன் மூலம்தான் அவன் ஆரம்பிக்கிறான். அவனுடைய வெற்றி தோல்விகளுக்கு ஏற்ப அவன் மதத்தை அனுப்பிக்க விரும்புகிறான். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சில மதங்களில் இருப்பவர்கள் சொல்வார்கள், நான் இன்னொரு மதத்துக்கு மாறியதால் நான் இன்றைக்கு பெரியவனாக வந்தேன் என்று சொல்லுவவர்கள் இருக்கிறார்கள். இலங்கையிலும் இருக்கிறார்கள். இந்தியாவிலே மிக முக்கியமான ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு இசையமைப்பாளர் கூட இருக்கிறார். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்த மதம் தன்னுடைய இதுக்கேற்ப மக்கள் வெற்றி தோல்வியேற்ப மதத்தை அனுப்பிக்க விரும்புகிறார்கள் அல்லது துறக்கவும் விரும்புகிறார்கள் மதத்தை. இந்த மதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பொருளாதார தேவையும் மத மாற்றத்திற்கு காரணமாகிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, மட்டக்களப்பிலே சுனாமிக்கு பின்னர் நிறைய இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸாக மாறினார். என்ன காரணம்? வீடு கட்டி கொடுத்தார்கள், காணி கொடுத்தார்கள், தொழில் கொடுத்தார்கள். இதை விட வேறு இன்னொரு மனுஷனுக்கு தேவை உணவு, உடை, உறைவு. அந்த 3ஐயும் அந்த மதம் கொடுக்குது. அப்போ அவன் கோயிலில் போய் இருந்தாலும் அது சில பேர் கோயிலுக்கே முடியலன்னு சொன்னோடனே அவனுக்கு இது ஒரு மிகவும் வசதியாக போயிடுது. அவன் ஏற்றுக்கொள்வான். இன்னொரு பிரச்சனை வருகிறது. இன்றைக்கு உலகம் மிக வேகமாக பூகோளமயமாகிக் கொண்டிருக்கிறது. பூகோளமயமாகும் போது மதத்தின் தேவை தானாகவே அற்றுப்போகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்று நான் சொல்கிறேன். என்றால் மதங்கள் இணைகின்றன. இன்றைக்கு சாதாரணமாக இலங்கையிலே நீங்கள் வேற்று மதத்தவர்களை திருமணம் செய்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒரு கூட கட்டிருக்கமான பௌத்த மதத்தினர் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த சண்டே டைம்ஸில் அந்த இதுகளில் வர்ற அந்த மெட்ரிமோனியில் பார்த்தால் இன்ன மதம் இன்ன சாதி என்று போட்டு எனிஹவ் ஆல் ரிலிஜன்ஸ் வில் பி அக்செப்டட்னு சில பேர் போட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்பு இப்பொழுது வந்து கொண்டிருக்கு.
இந்த பூகோளமயமாக்கல், கலாச்சார மாற்றங்கள் மதத்தின் தேவைகளையும் தன்மைகளை மற்று போக செய்யலாம், அல்லது மதங்களை ஒன்றிணைக்கலாம். அதுவும் பாசிபிள். இன்னொரு பிரச்சனை, விஞ்ஞான வளர்ச்சியை ஓரளவுக்கு மதம் கட்டுப்படுத்த முயல்கிறது. எல்லா மதங்களும் அல்ல, சில மதங்களில் சிலர் விஞ்ஞானம் மதத்துக்கு தேவை அல்லது தேவையற்றது சில விஷயங்கள் என்று சொல்கிறார். உண்மைதான், சில விஞ்ஞான விஷயங்கள் தேவை. இன்றைக்கு இந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவை நாங்கள் பார்க்கும் பொழுது இது எங்களுக்கு தேவை என்று கூட வருகிறது. அன்றைக்கு நான் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அதில் அவர் நுண்ணறிவில் உள்ள ஃபீல்டில் ஒருவர் சொல்லுகிறார். அவர் கேட்டாராம் அந்த நுண்ணறிவை, என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியுமான்ட்டு. அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அப்போ அது சொல்லிச்சான், உங்களோட என்ன வீடியோ அந்த வீட்டில் உள்ள கேமரான்ற பாஸ்வேர்டு எனக்கு தருவீங்கன்னு கொடுத்தா சொல்லிருக்கான். 10 மணிக்கு அவள் சாப்பிட்டு மேலே போய் படுத்த வேண்டும். 6 கேமரா இல்லை, நான் சொல்லிடுறேன். என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிடும் வேண்டாம். வட்டமாக ஒரு சாமான் 1 மில்லிமீட்டர் திக்னஸ் தோசை. இப்போ இன்றைக்கு ஒரு இது இந்த விஞ்ஞான வளர்ச்சி தேவைதானாண்டு ஒரு நிலை விட இன்னும் இது எங்கே போய் முடிய போகுது. இனி எங்களுக்கு ப்ரைவசி இல்லை, ப்ரைவசி இல்லாத நிலை உலகத்தில் வரப்போகுது. இது ஒரு சாதாரண ஏஐ செய்கிறது. இதையே சில நாடுகள் மக்களை கண்காணிப்பதற்காக, வேற்று நாட்டு மக்களை கண்காணிப்பதற்காக தங்களுடைய சேட்டலைட் மூலம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 40 நிமிஷங்கள் பேசியிருக்கிறேன். இது போதுமானது. ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால், நான் உங்களுக்கு கருத்துக்களுக்கு விடை சொல்வதற்குரிய அறிவாளி அல்ல, இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது விடை சொல்ல அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கான நேரம். அவர் சொல்றதை கொண்டு வந்து அவர் அநேகமாக எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணி வச்சார். அநேகமாக ஆனால் ப்ராக்டிக்கலான ஒரு பாயிண்ட்ஸுகளை சொல்லலாம். அநேகம்னா இந்த இந்தியாவில் 12 வருஷம் பவனியா டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜாக இருந்தபடியாக ஸ்கண்டினேவியன் ஐஎன்ஜிஓவில் அங்கே நாங்கள் இந்த மதத்தை என்ன மாதிரி இதுக்குள்ள சம்மந்தப்படுத்தி நாங்கள் ப்ரொஜெக்டுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டடீஸுக்குள்ள இந்த ரிஜியனை என்ன மாதிரி என்று சொன்னால் அவர் சொன்ன மாதிரி இந்த மதம் வந்து அந்த நாளையில் அந்த சமுதாயத்தை டிசைன் பண்ணியிருக்கிறேன். அந்த அதுக்கு ஒரு இல்லை இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் அது போரோசிட்டி என்று சொல்கிறது அதுக்குள்ளால அதை வெளியில் கொண்டு போக பார்க்கும். உதாரணமாக செக்ஸ், மற்றது வந்து ட்ரக்ஸ், மற்றது வந்து கரப்ஷன், அப்படியான சில இதுகள் நடந்து கொண்டு போயிருக்கு. அவர் அந்த சமுதாயம் வரைந்த ஒரு எல்லைக்கு வெளியில் போன உடனே அவர் தங்க மதிப்பை இழந்தார். அப்போ அதை உள்ளுக்கு வச்சிருக்கிறது தாண்டி இந்த மதம் தேவை, கட்டாயமாக மதம் தேவை. அப்போ இந்த மதம் வந்து அவரை கட்டுப்பாடாக வச்சிருக்கும். அதாவது அவரை அந்த எல்லைக்குள்ளே வச்சு அவர் ஒரு நல்ல சிட்டிசனாக கொண்டு வர பார்க்கும். அதே நேரத்தில் அவர் வந்து பிள்ளையான விஷயங்களை செய்ய கண்டிப்படுவார். என்னென்னு சொன்னால் அது கைட் பண்ணுறது. அதே நேரத்தில் பிரச்சனை வரைக்குள்ள அவர் வேறு சில இதுகளில் போகாமல் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலுக்கும் வேலை செய்யும். இப்போ இதை நான் என்ன மாதிரி சொல்லணும்னா, இந்த சண்டை வந்து நேரத்துலேருந்து 12 முடிஞ்சு அங்கே இருந்தேன். அப்போ இந்த ஆக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்தேன். ஒரு இடம்பெயர்ந்தாலும் மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், கனதரம் இடம்பெயர்ந்து. அப்படி இடம்பெயர்ந்து கடைசியாக வந்து பலவிதமான இதில் வந்து அகதி முகாமில் வந்தேன். அப்போ அதை சொன்ன மாதிரி அதுக்குள்ள வரைக்கில் நாங்கள் பார்த்தோம் ப்ராக்டிக்கலாக. அவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டி சொன்னேன். ஐடென்டிட்டின்னா தனியாக இந்த ஐடென்டி கார்டு மட்டுமே இல்லை, அவர்களுடைய ஐடென்டிட்டியை இழந்து விட்டார். அவர்கள் கிளியான விஷயங்களை செய்யணும். அப்போ நாங்கள் அதில் ப்ரொஜெக்டில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி
அதிலே அவர்கள் என்னென்ன மதத்திலிருந்து வந்தார்களோ அவர்கள் அதையெல்லாம் மறந்து வேறு வேறு வேலைகளை துவங்கி விட்டார்கள். அப்போ அதை திரும்ப கட்டி எழுப்ப வேணும். அப்படி செய்யக்குள்ள பிறகு அவர்கள் ஒழுங்காக கட்டுப்பாடாக வந்து பிறகு திரும்ப சமுதாயத்துக்குள்ள திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி வந்து கட்டுப்பாடாக வந்தார்கள். அப்போ அந்த மதம் என்று சொன்னது இது. ஆனால் அந்த மதத்தை பிறகு அவர் சொன்ன மாதிரி அந்த ஓபியம் என்று சொன்ன மாதிரி கால்மார்க்ஸ் அதை கூடவும் குறையாது அவர்கிட்ட இருப்பாங்க. கூட போனாலும் மாதிரி இருக்கும், குறைஞ்சாலும் கூடாது, அது ஒரு மதத்தில் இருக்கணும். ஏனென்று சொன்னால் சிலாக்கள் சொல்லுന്ന பழமொழி விடிய விடிய சிவபுராணம் விடிய வந்து சிவன் கோயிலே அடிப்பேன், அப்படி வேறு செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி இந்த மதம் வந்து அரசியலுக்குள்ளும் கலந்துருக்கு. அரசியலும் மதம் நினைவு வந்தால் தான் போக மாட்டோம். டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் வந்த பொழுது ஸ்கண்டினேவியாவில் அவர் டெவலப்மெண்ட் ரிசர்ச் செய்து கொண்டு ஒரு ரிப்போர்ட் போட்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் அந்த சமயத்தை சொல்லாமல் கெடிங்க போட்டு ஒரு புத்தகம் ரிலிஜன் வரியர் டு டெவலப்மெண்ட் என்ன சொன்னால் இந்த மத பிரச்சனையால் இந்த டெவலப்மெண்ட் குழம்பி போச்சுட்டு உடனே அது உள்ளுக்கவர் இன்னொரு குறிப்பிட்ட சமயத்தை பற்றி தான் எங்களுக்கு நான் சொல்லலை, பெரும்பான்மை சமயத்தை. அப்போ உடனே பிறகு அதை யாரும் அறிஞ்ச உடனே அது சென்சிட்டிவ் சப்ஜெக்டாக வந்துட்டுது. உடனே எங்களுக்கு ஒரு கொப்பி விடுவாங்க. உடனே அந்த கொப்பியை ஒருத்தருக்கு சேவ் பண்ண வேண்டாம், உடனே வையமோண்டு உடல் வந்துட்டுது. ஏனென்றா அந்த கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவே அனுப்புகிற மாதிரி வந்துட்டுது. உடனே அதெல்லாம் மறைச்சா அப்படியே போயிட்டு வரியர் டு டெவலப்மெண்ட். ஏன்னா அது கூட போகணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சைவத்தில் இது ராஜராஜ சோழன் தஞ்சாவூரை கட்டினார், தஞ்சாவூர் கோயிலை கட்டினார். அதிலும் ஒரு கட்டை சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரி எக்கனாமியில் பாவிச்சார். என்னென்னு சொன்னால் தஞ்சாவூர் கோயிலுக்கு அவர் வடிவா செய்து வரும்படி வரைக்க அதை வந்து லைவ்லிஹுட் ப்ராஜெக்டுகளுக்கு டைவெர்ட் பண்ணினார். நீர் பாசனம் அப்படி, அதாலே அது சமுதாயத்துக்குள்ளே போய் அவர் ஒரு பெரிய பிரபலமாக வந்தார். ஆனால் அதே நேரத்தில் வேறு விதமான சொன்ன சாமி நேரம் இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கா சொல்லிச்சுங்க சம்பந்தம் சேர்க்கல உண்மையே நான் பாதிச்சது சொல்லுவேன். நீங்கள் என்ன விரல என்னென்னாங்கிட்ட கடைசியாக அவர்கள் எப்படின்னா அவள் பொம்பளை சாமியார்கிட்ட முன்னே போடுறவராங்க. அப்படி கடைசியாக அந்த கேள்வியை போடுறேன்னு சொல்லி அப்படின்னு அப்படி போயிருக்கல. இந்த மதம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், போர்த்துகீசர் உள்ளாங்க, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது சொல்ல தேவையில்லை. அதுக்கு அரசியலும் கலந்துருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் மோடியும் இப்போ ட்ரம்ப் கூப்பிடுறதுல ஒரு ரீசன் அவர் கிறிஸ்தவ சமயங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறார் என்று தான் கனகாலத்தில் ஒன்று அதையும் அவர்கள் கணக்கில் எடுத்து தான் இருந்தது. ஆனால் அது ஓப்பனாக இல்லை அது. ஆனால் நீங்கள் ஆப்கானிஸ்தான் ஈரான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி இருக்குது, நாட் விசிபிள் தெரியல. ஆனால் அங்கே விசிபிள் ரெண்டு செட்டப் இருக்குது, ரெண்டு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ அயத்துல்லா ஈரானில் பார்த்தீங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் கவர்மெண்ட், அது பொலிசி கீழே இருக்குது மற்ற எலெக்ட் பண்ணுற கவர்மெண்ட். ஆனால் இதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்யணும், ஆனால் அவற்றை பொலிசி கைட்லைன் படி தான் செய்யணும். அப்படியான ஒரு செட்டப் இருக்குது. அப்போ இந்த சமயமும் அரசு மதமும் கலந்து கொண்டு தான் போய்கொண்டு இருக்குது. அப்போ முக்கியமான விஷயம் இங்கே வந்தும் வெளியில் தெரியாது. ஆனால் அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷனை பற்றி என்ன கதைச்சாலும் முதலாவது அந்த ஸ்பிரிச்சுவல் இது மாதிரி அப்ரூவல் எடுத்துத்தான் செய்யலாம். அது வெளியில் இல்லை, அப்படியான செட்டப் இருக்குது, வெளியில் இல்லை. ஆனால் முந்தின ஒரு விடையிலே அவள் மாதத்திலே ஒரு நாள் மீட் பண்ணியும் ஒரு இருந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் அந்த அதுகளை டிஸ்கஸ் பண்ணி இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட அப்ரூவல் இருக்கா என்று கேட்கணும். அதுக்கு பிறகு அதாவது படையில் கேட்டு பிறகு தான் செய்கிறது என்று சொல்லி என்ன சில கருத்துக்களை பாய்ந்தோம். நன்றி. மேலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வணக்கம். மதம் செய்கிற இன்னொரு முக்கியமான வேலை வந்து இந்த வணிகத்தை மேம்படுத்துறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மதங்களுக்கு ஊடாக வந்து வணிகம் வந்து அதாவது ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை உட்படுத்தி எங்களை வந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லாத எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பல பொருட்களை வந்து எங்களுக்கு விற்கிறதுக்கு வந்து பல வகையில் வந்து மதங்கள்
உதவி செய்கின்றன. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு மாதிரி விட்டு கொடுத்தோணும், பிறகு நீங்கள் அதை மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா வந்து அதுக்கு வேறு விட்டு போகணும். ஒரு கோயிலுக்கு சப்பாத்து போட்டுக்கொண்டு போகணும், ட்ரௌசர் போட்டுட்டு போகணும், ஒரு கோயிலுக்கு வெறும் காலோட வெறும் கையோடு போகணும். இதுகள் எல்லாமே வந்து உதாரணத்துக்கு வந்து அதே மாதிரி தான் உணவு வகைகள். இது உணவும் உடையும் வந்து காலநிலை சம்பந்தப்பட்டது. அதாவது வந்து ஒரு மேற்கு நாட்டிலேயோ அல்லது ஒரு நாட்டிலேயோ வந்து அவர்கள் இதை உண்ணுகிறார்கள் அல்லது அதை எதை உடுக்கிறார்கள் என்பது வந்து காலநிலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு காலநிலையில் இருக்கிற ஒரு சமயம் அங்கே வந்து என்ன செய்யுதோ அதை நாங்கள் வேற ஒரு காலநிலையில் இருக்கிற நாட்டில் செய்ய தேவையில்லை. அதே மாதிரி தான் வந்து சாப்பாடு. அப்போ இதில் வந்து இதனூடாக வந்து வணிகம் வந்து ஒரு முக்கியமாக பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு சுமையை வந்து மக்கள் மீது சுமத்தி பெரிய லாபம் இருக்கிறது நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம கிட்டடியில் இப்போ கோயில்களில் கூட இந்த ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் ஒரு கலர் இருந்தால் ஆக்களும் வந்து இந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு என்ன சொல்லி ஒரு துண்டை கட்டிக்கிறது போகிறது. அப்போ 10 நாள் கடந்தால் 10 கலரில் இத்தனை பேர் ஒரு கணிசமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வணிகம். அப்போ இப்படி எல்லாமே வந்து சமயம் அதை தெரிஞ்சு கொண்டு செய்தால் அது வணிகமும் சமயமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் செய்தால் இல்லாட்டிக்கு கொண்டே வந்து பயன்படுத்துகிறான்னு எனக்கு தெரியாது. அதாவது வந்து அந்த காலத்தில் இருந்ததாவது காலனித்துவ காலம் வந்ததில் இருந்து எங்களுக்கு பொருத்தமில்லாத உணவு முறைகள் உடைமுறைகள் எல்லாத்தையும் வந்து இந்த சமயங்களுடாகத்தான் பரப்பியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நல்ல ஆரோக்கியமான கருத்துக்கள். நடைமுறை சிக்கல்களை கலைக்கணும். உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கணித வணக்கம். இன்று திருவாளர் தாபரன் அவர்கள் மதம் பற்றி பேசினார். அவர் தொடாத இடங்களோ உண்மையான புள்ளிகளோ இல்லை. ஏனென்றால் மதம் ஒரு பூகோளம், மதம் ஒரு சமுத்திரம், மதம் ஒரு காற்று, அது புகுவாத இடம் இல்லை. மதத்தை மதமாக கணித்து ஒரு வழிமுறையாக கணித்து அதன்படி ஒழுகுவதும் அதை விட்டு விலகி செல்வதும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனமும். எங்கள் ஒவ்வொருவருடைய மனமும் மதத்தின்பால் கட்டப்பட்டுள்ளது. இது என்னுடைய ஒரு பொதுவான கருத்து. அடுத்தது, இன்று எங்கு பார்த்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு பார்த்தாலும் நாங்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம், விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி, சூழலியல், சட்டவாக்கம், நடைமுறை நிர்வாகம், முகாமைத்துவம், இதனால் சமூகங்களும் யாவும் உயிரினங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும். பொருளாதார சனத்தொகையின் வளர்ச்சியோடும் பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றங்களையும் நான் காண வேண்டும். அவற்றிற்காக மதம் மனிதர்களாலே எங்களாலேயே அமைக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் தான் அதை அனுசரித்தும் அனுசரியாது துரத்தியும் விடுகின்றோம். ஆகவே அதற்கு நன்மையும் ஒன்று, தீமையும் ஒன்று. அந்த நன்மையையும் தீமையையும் உருவாக்குவது நீங்கள் என்னை போன்றோர்கள். ஆகவே மதம் ஒரு வழிகாட்டி, அதனுடைய லாப நட்டங்களை சந்தர்ப்பவாதிகளும் கெட்டித்தனம் உள்ளவர்களும் தங்களுக்கு சாதகமாக ஆற்றுப்படுக்கை செய்யும் போது பாதகமாக இன்னொருவர் தாக்கப்படுகின்றார். ஆகவே திரு தாபன் அவர்கள் எல்லாவற்றையும் தொட்டுத்தான் சென்றிருக்கிறார். இப்ப காற்று புகாத இடம் என்றால் பக்குவம், ஒரு வெற்றிடம் வேணும். வெற்றிடத்தை நாங்கள் கனகாலம் வாழ முடியாது.
ஆகவே வெற்றிடம் என்றால் எங்களுக்கு ஆக்சிஜன் தேவைதான். ஆக்சிஜன் இல்லாட்டி போய் பிராணவாயு இல்லாட்டி நம்ம போயிடுவோம். ஆகவே மதம் ஒரு பிராணவாயும் கூட, அதே நேரத்தில் ஒரு நச்சு புகையும் கூட. ஆகவே இதே ஆக்சிஜன்ல தான், இதே அட்மாஸ்பியர்ல, இதே பவனத்தில் தான் நாங்கள் உட்கொள்ளக்கூடிய பிராணவாயுவும் அந்த பிராணவாயை களங்கப்படுத்தும் நச்சுக்களும் இருக்கின்றன. இதை நாங்கள் விளங்கிக் கொண்டால், இந்த மதத்தை விளங்கிக் கொண்டால், மதம் என்பது ஒரு குளோபல் ரிசோர்ஸ் as well as global atomic bomb. Thank you for your performance. பல கருத்துக்கள் சூசகமாக தான் அவர் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். அதையே உடைச்சு பேசுவார். இது சொல்லுங்க. ஒன்று உங்களுடைய இதை பல கோணங்களில் சிந்திக்கிறதுக்கான ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொகுத்து முன்வைக்கிறீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது இப்போ நாங்கள் இப்போ இந்த தருணத்தில் நாங்கள் மதம் தொடர்பாக இவ்வளவு உரையாடலை செய்கிற பொழுது இதுக்காக நாங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன ஒரு கேள்வியை அல்லது என்னத்தை சொல்ல போகிறோம் கேள்வி தொக்கி நிற்கும். நீங்கள் பல விஷயங்களை தொட்டு இருந்தாலும் இப்போ இந்த தருணத்தில் நாங்கள் எதுக்கு கூட அழுத்த போகிறோம் அல்லது ஒரு நடைமுறை சமூக அசவியக்கத்தை புரிந்து கொள்வதில் அந்த மதம் என்ன விதமான ரோல் எடுத்துக்கொண்டு இருக்குது. இப்போ எல்லாருமே பேசிக்க ஆங்காங்கு சொன்னாலும் கூட இப்போ மதம் ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நிறுவனம் என்பது ஒரு அதிகாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய அதிகாரங்களும் அந்த அதிகார வகிபாகத்திலேயும் மதம் விரும்பியோ விரும்பாமலையோ மதம் ஒரு பெரிய ரோலை எடுத்துக்கொண்டு தான் இருக்கு. அப்போ நாங்கள் மதத்துக்கு ஒரு எதிரான கருத்து சொல்றது என்பது அந்த நிறுவனங்களுக்கான கருத்தாக தான் மாற வேணும். இப்போ நண்பர் இது ஒரு வணிகத்தோடு பார்க்குறன்னு சொல்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இப்போ காலனித்துவ காலத்தில் இப்போ புரொட்டஸ்டாந்தத்தினுடைய உருவாக்கம் பற்றி சொல்லிங்க. அது ஒரு முதலாளித்துவத்தினுடைய உருவாக்கத்தில் புரொட்டஸ்டாந்தின் ரோல் என்னன்றது தான் பொதுவான ஒரு ஆய்வு இருக்குது. அப்போ ஒவ்வொரு அந்த பின்புலங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு பொருளாதாரம், ஒரு உற்பத்தி, ஒரு அதிகாரங்களோட அரசியலோட சம்பந்தப்பட்டதாக தான் இருக்க போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ இங்கே நாங்கள் பௌத்தம் எவ்வளவுதான் எங்களுக்கு அது நம்பிக்கை ஒரு அன்புன்றதுக்கு அப்பால் இப்போ இலங்கையினுடைய அரசியல் இவ்வளவு மிக மோசமான இவ்வளவு சுத்திகரிப்புகள் எல்லாத்துக்கும் பௌத்தம் ஒரு பிரதான இடத்தை வைத்துக் கொண்டார். பௌத்தம் ஒரு பிரதான இடத்தை வைத்துக் கொண்டான் இருக்க. அப்போ இப்போ அரசியலை பொறுத்தவரையில் இப்போ இது சிங்கள பௌத்த என்று தான் நாங்கள் வரையறுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் அது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் இந்துத்துவ அரசியலுடைய ரோல் இன்றைக்கு ஒரு பிரதானமான ஒரு இடம் இருக்குது. அப்போ இப்போ இது ஒரு அரசியல் இதோட இணைச்சு பார்க்குற பொழுது நாங்கள் என்ன விதமான செல்நறியை நோக்கி கொண்டு போய் விட போகிறோம். இப்போ நீங்கள் பதில் சொல்லணும்னு நான் பதில் சொல்லலாம். இன்றைக்கு இலங்கையோ இந்தியா மாத்திரமில்லை, எல்லா நாடுகளிலேயும் இன்றைக்கு நீங்கள் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ஒரு முக்கியமான மதம். உங்களுக்கு ஒரு தொழில் தேவையாக இருந்தாலோ அல்லது அரசியலே ஒரு நிலையப்பட்ட அரசை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அங்கே அது தேவை. இந்தியாவிலே மதச்சார்பற்ற நாடு, ஆனால் இந்தியாவிலே இது சார்பில்லாமல் நீங்கள் வர முடியாது. இலங்கை தன்னுடைய அரசியலமைப்பிலே சொல்லியிருக்கிறது இது புத்திஸ்ட் கண்ட்ரி என்று நேரடியாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகள் நேரடி சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி மலேசியா சொல்லியிருக்கிறது. இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே நீங்கள் கேட்ட கேள்விகள். இதால் நீங்கள் நான்
இந்த விஷயத்தை சொல்ல அவளை யோசிச்சு நான் என்ன காரணம்னா இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போனால் இவர் இதுக்காகத்தான் இந்த பேச்சை பேசினாரோடு வந்துடும். இன்றைக்கு இந்த மதங்களால் தான் முழு பிரச்சனை. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ தெரியாது. மதங்கள் நல்லது, மதங்களை நான் பிள்ளைன்னு சொல்லி மதங்கள் நிறுவனமயப்படுத்துறதான் அந்த முக்கியமான விஷயம். என்றைக்கு மதம் ஒரு நிறுவனமாக மாறியதோ அன்றைக்கு நிலைமை மாறி. ஒரு நிறுவனம் வந்தால் அந்த நிறுவனத்தினுடைய தொழிலாளர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் அங்கே இடம், மற்றவர்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றவர்கள். இதே நிலைமை தொடராதுன்ற ஒரு உதாரணம் இருக்கின்றால் இன்றைக்கு நீங்கள் யுனெஸ்கோ இன்னொரு அறிக்கை சொல்லுது 30% இளைஞர்கள் உலகத்தில் மத சிந்தனை அற்றவர்களாக இருக்கிறார்கள். 30%. இது ஏறக்குறைய 15 வருஷத்துக்குள்ள அவங்க ரிப்போர்ட் 30%. அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இது 50% அடையும். 50% ஒரு மத நம்பிக்கை மன்னிக்கவும் மதங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமூகம் உருவாகினால் அன்றைக்கு வித்தியாசமான அரசியல், வித்தியாசமான வாழ்க்கை நடக்கும். ஆனால் இதை நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்களோ மதத்துக்கு எதிரி உதவாத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மூப்போவை எல்லாரும் சொல்லிங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கதையாக இருக்கிறாங்க. மூப்போ அருமையான ஒரு ரயிலாக அவரோட பேசினா தான் ரயில் சனம் பார்க்கறது வேற இல்லைம்மா, அதுதான் பிரச்சனை. சனம் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். உங்களோட ஊரில் ஒரு கொழம்பு ஹாஸ்பிட்டல் செக்ரட்டரியாக இருந்தவர் ரிட்டையர் பண்ணி கொண்டு வந்திருந்தார். அவர் திருச்செங்கோட்டை குடும்பத்திலேருந்து வந்தார். அவர் கோயிலுக்குள்ள வரதில்லை. அப்போ அவர் இல்லைன்னு சொல்கிறார் கம்யூனிஸ்ட். அந்த இன்றைக்கும் எங்களோட ஊர் கோயில்களை சுற்றியுள்ள நிலம் மரங்களும் பல மரங்களும் பெரிய மரங்களும் அவராலே நடப்பட்டு தண்ணீட்டுப்பட்டு வளர்க்கும். எங்க மதத்தை நாங்கள் விலத்தி கொண்டு நாங்கள் அரசியலையும் சமூகத்தையும் பார்க்க முடியுமான ஒரு நிலை வருதோ அன்றைக்குத்தான் இந்த உலகம் திருந்தும், மக்கள் தெரிவார்கள். ஆனால் அதுக்காக வேண்டி மதத்தின் தேவை இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால் ஆனால் அவங்க படிச்சுட்டா நாங்கள் அப்புறம் 5ஆம் வகுப்பு கணக்கு போகலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. அது குழந்தை பருவத்தில் ஒரு ஒரு கதை சொல்லினம். ஒரு கடலில் கப்பல் போய் கொண்டிருக்குது. அதில் பெரிய எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிற மேலேருந்து புயல் வந்துட்டுது. அப்போ எல்லாரும் விட்டுட்டு ஓடினோம். ஒரு குழந்தை பிள்ளை மாத்திரம் அங்கேருந்து விளையாடி கொண்டிருக்காங்க அந்த புயல் வரைக்கும். இப்போ கேப்டன் கேட்டால் உனக்கு பயம் இல்லையான்னு. அது அம்மா இருக்கிறாங்க நான் பயப்படும். அப்போ இந்த மதம் அந்த கடவுளோ மதமோ என்னோட இருக்குன்றது ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு உணர்வு வரைக்க ஒரு பயமற்று போகும். ஆனால் வளர வளர அவனுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கல்ச்சுக்குள்ள நீ போகாத, நீ வெளியில வாழணும். இன்றைக்கு இந்த நாட்டிலே யார் செய்யணும்? நல்ல கேள்வி நீங்க செய்யணும். மதம் நிறுவனப்படுத்தப்பட்டு விட்டால் உலகம் முன்னேற முடியும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இவன் மதத்துக்கு ஏதாவது லட்சம் கொடுவாங்க. எனக்கு மதத்தை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நான் ஒத்துக்கணும். அது ஒரு விஷயம். அதனால் அவ்வளோதான். அவர் கேட்ட நானும் ஒரு கருத்து சொல்கிறேன். நான் அவர் சொல்லிட்டேன். நான் பெரிய யூனிவர்சிட்டியில் இருந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே எலெக்ஷன் நடக்கல. அந்த நாளையில் ஏன்னா வெளியில் இந்த மாதிரி தான் நடக்கும். பேனர்ஸ் வரும், வெளியில் இருந்து மக்கள் வருவீங்க, பார்ட்டி பேசிஸில் தான் வருவீங்க. சில வேளையிலே அந்த நைட் சொற்களோட கூடிய ஆக்கள் வருது. அப்போ இந்த தமிழ் ஆக்கள் அவைகளுடைய அவ்வளோ பார்த்துருக்கு. ஆனால் எனக்கு இந்த அரசியல் கொஞ்சம் இங்கிலீஷ். அப்போ நான் அவங்களோட கழிச்சு கொள்வது சில ஆக்கள் அந்த நாளைக்கு சொந்தக்காரர். அப்போ நான் அவர்கிட்ட எனக்கு ஒரு சில டவுட்டுகளை கேட்குறது. அதில் வந்தபடியாக தான் நான் அவருக்கு சொல்கிறேன். இந்த நிறுவனமயப்படுத்துறது என்ன மாதிரி வந்தது என்று சொல்கிறேன். அப்போ நான் அவர்களை கேட்டேன். ரெஃபரன்ஸாக சிங்களுக்கு வந்து அரசியலுக்கு ஏன் பிக்குமாறு கூட வரீங்க, அதை எனக்கு விளங்குது. இந்த தமிழ்லேயே அப்படி ஐயம்னா கோயிலோட ஏறிக்கை ஒன்றும் இல்லை. அப்போ அவர்கள் எனக்கு சொன்னார்கள், நல்ல கேள்வி. எனக்கு அவையோட சந்திரம் தெரியாதபடியாக தான் நான் கேள்வியை கேட்டிருக்கிறேன். அவையோட மகாவம்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசருக்கு ஆலோசனை கூறுறது அந்த காலத்திலேருந்து பிக்குமார் தான். அவர்கள் அப்படி ஏன் அப்படி அவருடைய இது பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க. இல்லை அதுக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால் அது இது என்னுடைய கருத்தில் அதை பகிர்றேன். அவர்கள் சொன்னது, அவர்கள் எனக்கு சொன்னது என்னென்று சொன்னார்கள். எனக்கு சொன்னார்கள், இது இலங்கை ஒரு நாடு,
இங்கே வந்து அப்போ நாங்கள் கேட்க 20 மில்லியன் என்றால் அது ஒரு 15 மில்லியன் 14 மில்லியன் எடுப்பவர். அப்போ தன்னண்ட அரசர்மார் பௌத்தர்மாரண்ட அட்வைஸை கேட்டுக்கொண்ட வழியாக இன்றைக்கும் தங்களுக்கு ஒன்று அரசாங்கம் இருக்குது. நாங்கள் யுஎன்ல இருக்கிறோம், சாக்கில் இருக்கிறோம், எல்லாத்திலும் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களோட சமயத்தை பற்றி தெரியாது. நீங்கள் இந்தியா எல்லாம் கூட்டி கழிச்சா 100 மில்லியன் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. என்ன படியாக தன்னண்ட மதம் அரசியலில் கலந்திருக்கிறது, தன்னண்ட நாடு தன்னண்ட இனம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான இதுன்றபடியாக தாங்கள் அது கலந்திருக்கும். அது கலந்ததுதான் எனக்கு ஒரு மறுமொழியாக அவர்கள் சொன்னாங்க. அது அவர்களுடைய கருத்து அவர்கள் கூறினாங்க. அது முக்கியமான ஒரு கருத்து. அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி இருந்தபடியாக தான் அப்படி நாடு பிழைத்துள்ளது. இன்னும் ஒரு கருத்தை சொல்லி வச்சு நம்ம மறந்துட்டேன். இந்த மகாபாரதங்கள் இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் தான் வித்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் ஏனையவர்களை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். சத்திரிய வம்சத்துங்கிறத தான் அப்படியே கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள்ட்ட கையிட்டே அது இருக்குது கண்ட்ரோல். நீங்கள் வசட்டர் தூக்கி கொடுக்குறாருன்னா சும்மா அவர் தூக்கி கொடுக்கல, அப்படி கொண்டாந்து அப்படியே விட்டு விடுறார். நீங்கள் பார்க்க இப்போ விளங்குது அது எங்கே இருந்தெல்லாம் வருது. சும்மா அந்த அம்பேத்கர் ஒரு கனவு கண்டவர் தானே, என்ன மதச்சார்பற்ற இந்தியா அப்படி இருக்கா? அது அப்படியே அது ஆழ வேரூன்றி போய் அப்படியே இருக்கு. அப்போ அந்த வேரை அசைக்கிறது சரியான கஷ்டம். நான் நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு பகுத்தறிவுவாதம் ஒன்றை இவர்கள் தமிழ்நாட்டில் தூக்கி பிடித்தார்களே, அதை இன்றைக்கும் ஒரு மனிதனும் பகுத்தறிவுவாதியாக கொஞ்சம் வாழ வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. எனக்கு ஒரு பட்டோலை ஒன்று வந்தது, நான் கேட்டேன், சும்மா கேட்டேன். அந்த கடைக்காரனை கேட்டேன், ஐயா இதுக்கு 6 கும்பநூல் போட்டு கிடக்க தேவை ஒன்று கேட்டேன். ஐயா சொன்னார், இந்த அந்த கடைக்காரன் சொன்னான், ஏன் 6 கும்பநூல்? அது சும்மா 2 காணும், ஒன்றே மிஞ்சும் தம்பி, நீ சும்மா 2 நம்ம 2 போடு தம்பி சொன்னான். அங்கே ஒன்றும் பேச இல்லை தம்பி. பட்டோலை பெருசாக வரும், பட்டோலைகள் அது நீங்கள் இப்போ கதைக்கிறீங்கள நைட்டு ஒரு வியாபாரம் அது அந்த கட்டமைப்புகளுக்குள்ள நாங்கள் அப்படி போய்கொண்டு இருக்கிறோம். அப்போ ஓரளவுக்கு நாங்கள் அலர்ட்டாக ஒவ்வொரு தரம் நாங்கள் ஓரளவு இந்த கட்டணம் அமைப்பியல் இல்லையென்றால் வெற்றி பெறாதப்பா. கட்டாயம் அமைப்பியல் வேணும். புத்தருக்கு முன்னால் உள்ள சீடர்கள் வராட்டி என்னட்டு அது வெற்றி பெறும். ராமகிருஷ்ணருக்கு தெரியாத விவேகானந்தரை கொண்டு வந்து இழுத்து விடைக்க இது அமைப்பியலுக்கு உட்பட போகுது அவருக்கு தெரியும். இல்லையென்றால் ராமகிருஷ்ணனுடைய அது போயிருக்கு. ஆகவே அமைப்பியல் என்பது மிக முக்கியமானது. அது வெற்றி பெறும். அதுதான் நின்று நிலைக்கும். இல்லையென்றா நின்று நிலைக்கா. பக்தி இயக்கம் என்று தான் சொல்லுகிறார். அது என்ன அசைச்சு விட்டது தெரியுமா? வேதங்கள் எல்லாத்தையும் அப்படி தூக்கி போடுற மாதிரி. அதான் வேதத்திலேருந்து எழுது. ஆனால் வேதத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வித்தண்டதை விட்டுட்டு பக்தியை தூக்கி பிடிச்சு, அறிவை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி போட்டு பக்தியை தூக்கி பிடிச்சி விட்டானே. கண்ணபநாயனரை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு விட்டானே. அப்போ அது எப்படியெல்லாம் உடைக்குது அப்படின்னு பார்த்து கொண்டு போனால் கொஞ்சம் விளங்கும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு சமயத்துக்கும் இருக்கிறார்கள் பகுத்தறிவுவாதியாக நாங்கள் ஓரளவு விஞ்ஞானபூர்வமாக. எனக்கு அந்த நான் திருக்கேஸ்வரத்தில் கும்பாதத்துக்கு நிற்க நான் சும்மா சொன்னேன், அது வந்து வாய்க்கால் முட்டி பாய்தப்பா அந்த மாதிரி சும்மா சொன்னேன். என்னென்னு கேட்டால் அது நல்லெண்ணெய். அதுக்கு நான் நடந்து போக எனக்கும் இந்த வயசுலேயும் நான் மண்டை உடைஞ்சி போகணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகிறேன் அதில் போயிருக்கு. ஆனால் கட்டாயம் அவருக்கு வைக்கணும் மட்டும் வைக்கிட்டேன். வச்சால் என்ன மனசுக்கு கிட்ட வந்து சொல்லிக்குது, உலகத்தை வேந்தியப்பா அப்படி ஒரு பெரல் பண்ணி இருந்தால் சும்மா அந்த மாதிரி இருந்திருக்கும். பிறகு திருப்பி ஏதாவது ஆக்களுக்கு கொடுத்துருக்கலாம், விளக்க கொடுத்துங்க, அதை கொடுத்துங்க, அதை கொடுத்துருக்கலாம். இது எங்கே போனதுன்னு கேட்டு நான் என்ன எங்கே போனதுண்டா எனக்கு தெரியுமா இல்லாமல் படி நான் போனான்னு சொன்னேன். அவள் கேட்க கொஞ்சம் கொஞ்சம் திக்கெடு. நாங்கள் காசை கொடுக்க செம்புக்களை எண்ணிய கணக்கு தார நாங்களும் கொண்டு அவ்வளோ தேவையான மிச்சத்தை என்ன எல்லாம் ஊற்றுவோம் ஊற்றி விட்டோம். வாய்க்கால் வழியே அப்படி நிரம்பி ஓடும். அப்போ ஓரளவுக்கு நாங்கள் அறிவுபூர்வமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் ஒன்று ஒவ்வொரு தேவை. அந்த வகையில் தான் அவர் இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதே ஒரு கருத்துல நிறுவனமயமாக்கல இன்னொரு ட்ரெயினிங் பாயிண்ட் ஒன்று வருது. அது என்னென்னு சொன்னால் இந்த இனப்பிரச்சனை கூடிக்கொண்டு போயிருக்கல பிரசிடென்ட் ஜேஆர் வந்து ஒரு கட்டத்தில் அவர் டிசிஷன் எடுக்கிறார் என்னென்னா இனவாதமாக போய்க்கு அவருக்கு ஒரு இடத்துல இருந்தும் தன்னுடைய இனமண்டு கூப்பிடுறதுக்கு இருக்க இல்லை. அவர் உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னை மதத்தோடய ஐடென்டிஃபை பண்ணுறார். கூட ஐடென்டிஃபை பண்ணின உடனே அவருக்கு புடிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்திலும் இருந்து மொபிலைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதுக்கு இல்லாத ஒரு சப்போர்ட் ஒன்று.
தாய்லாந்து, சைனா, ஜப்பான். அப்படியான ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் ஒன்று எடுத்து தங்களை அந்த சமயத்தோடு ஐடென்டிஃபை பண்ணபடியாக அவருக்கு சப்போர்ட் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அது இந்த நிறுவனமயமாக்கலுக்குள்ள கூடுதலாக வைத்து பங்களிப்பு செய்கிறது. மதுசூதன் அவர்கள் சொன்ன அந்த நிறுவனமயக்கப்பட்ட மத நிறுவனமயக்கப்பட்ட என்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்தியாவில் இவ்வளோ வறுமை இருக்கையும் கேரளாவில் நான் தனி ஒரு கோயிலை மாத்திரம் சொல்கிறேன். கேரளாவில் பத்மநாப சுவாமி கோயிலில் 5 அறையில் தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு 4 அறைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு எடுக்கப்பட்ட அந்த ஆய்வு செய்யப்பட்ட அந்த விலம், அந்த மதிப்பு 20 வருடங்களுக்கு இந்தியாவை கொண்டு நடத்துவதற்கு தேவையான பணம் இருக்குது. இன்னும் 5வது அறை திறக்க இல்லை. ஆனால் அது ஊருக்கு வராது. ஆனால் அதே சமயம் சில கோயில்களில் கிடைக்கிற அவ்வளோ பணமும் தனத்துக்கு செலவழிக்கப்படுது. அங்கே நிறுவனம் தான் முக்கியம். நிறுவனம் வந்தோடனே எல்லாம் தூக்கி வீசப்பட்டு மதத்துக்கு முடமில்லாப்படும். நிறுவனம் தான் கொண்டாட அதுக்குள்ள புல்லுருவியல் வரைக்கும் தான் பிரச்சனை வருது. அவனவனும் தண்டனை பாடல அப்படியே கொண்டு போய் அதை இன்றைய பேச்சாளருக்கு இந்த சமீபம்